இது போன வீடியோட கன்டினியூஷன். நேத்து நெறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொக்கோபீட் வந்து 1 வாளி போட்டேன்னா, மண்ணு 2 வாளி போட்டுக்கிட்டேன். நான் எந்த உரமும் ஆட் பண்ணல. இனிமே தான் உரம் கடைசியா தான் நான் ஆட் பண்ணணும். இந்த 2 மண்ணையும் ஒண்ணா கலக்கிறதுக்குள்ள பெரும் போராட்டம் ஆயிடுச்சு. ஒரு வழியா கலந்து அப்புறம் எல்லாத்தையும் க்ரோ பேக்ல மாத்தி வச்சுட்டோம். நாங்க கலந்த மண்ணுக்குள்ள வந்து கரெக்ட்டா ஒரு 7 க்ரோ பேக் தான் புடிச்சுச்சு. அப்படியே வந்து அத ஃபில் பண்ணி வச்சாச்சு. நானும் என் பொண்ணும் தான் ஃபில் பண்ணோம். ஃபுல்லாவே என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணா. மண்ணு ஃபில் பண்ணி முடிக்கும்போது இருட்டாயிடுச்சு. சரி நாளைக்கு வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். நல்ல நைட்டு மழை. மண் நல்லா மழை தண்ணில ஊறி இருந்துச்சு. அப்படியே ஒரு கலரி விட்டு எல்லா விதையும் விதைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க வந்து சிம்பிளா ஒரு 6 விதை தான் போட்டோம். இதெல்லாம் போட்டா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து கீரை போட்டேன். கீரை டக்குன்னு வந்துரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சில்லி மிளகா போட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து 2 வகை போட்டேன். பெரிய கத்திரிக்காய் ஒண்ணு, சின்ன கத்திரிக்காய் ஒண்ணு தனித்தனியா பேக்ல போட்டேன். அப்புறம் வந்து தக்காளி விதை போட்டோம். அப்புறம் வெண்டைக்காய் விதை போட்டோம். வெண்டைக்காய் ஒரு 4 விதை மட்டும் எடுத்து அப்படியே போட்டு விட்டுரும். என் தங்கச்சி கேரட் போட்டாலே போட்டு சொல்லி கேரட் போட்டிருக்கா. நான் கேரட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாப்போம் இதெல்லாம் எப்படி வருதுன்னு தெரியல. அப்படியே தண்ணி தெளித்து விட்டாச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் விதைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.